திடீர்னு டெல்லி போகிறீங்க, துபாய் போகிறீங்க, திடீர்னு கேட்டால் அஜர்பைஜானில் இருக்கேன், அப்படி இப்படின்னு புது புது ஊராக சொல்கிறீங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் பார்க்குறோம். பிகாஸ் நம்மளாக முயற்சி பண்ணி போகிறதுன்றது ஒன்று, மற்றவங்களோட சப்போர்ட் அண்டு மற்றவங்களோட இன்வைட்டோட போகிறதுன்றது ஒன்று. இப்போ சைனா நாங்கள் வந்து ஒரு 17 days போயிருந்தோம். அது எங்களோட ஓன் முயற்சி. அதுக்கு நிறைய செலவு பண்ணோம். அதுக்கு நிறைய பிராண்ட்ஸை நாங்கள் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி டூர்லாம் பண்ணணும்னு ஆசை. அதுக்கப்புறம் எப்படி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றது ஆசை. அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணோம். அது போக இப்போ சைனாவில் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக என்ன ஒரு மார்க்கெட் இருக்குது, அதை அங்கே இருக்கிறவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன புதுசாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது வந்து ஒரு டெஸ்டினேஷன் இது மாதிரி நல்லா ஒரு ட்ரிப் மாதிரி அமைஞ்சது. நாங்கள் இதுக்கு முன்னாடி சவுத் கொரியா போயிருக்கோம். அங்கே சாம்சங் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்ப எப்படி இந்த நேம் சூஸ் பண்ணீங்க? அடடான்றது வந்து அதனால அதை சூஸ் பண்ணுவோம். அடடா கிரியேட்டர்ஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய சேனல்ஸ் வச்சிருப்பீங்க. எத்தனை சேனல்ஸ் வச்சிருந்தீங்க? அப்புறம் எங்களுக்கு மீடியா பேக்ரவுண்ட் இல்லை, அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் மணிக்காக, அதாவது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் ஒரு காமாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஒரு காம் பர்சன் மாதிரி தெரியுதுங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? என்ன பண்ணுவீங்க இந்த காம்னஸ்க்கான? என்ன பண்ணுறீங்க? இல்லைன்னா ரெண்டு விதமான இது என் லைஃப் சேஞ்சிங்காக இருந்திருக்கு. ஒன்று வந்து ராஜபாளையத்தில் ஆரோக்கிய நலவாழ்வு முகாம்னு நடந்திருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 3 to 6 days சாப்பிடாம பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஷா தான். கோயம்புத்தூரில் ஈஷா யோகா சென்டர் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் ரீசெண்டாக சில வெளிநாடுகள் போகிறோம், அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குது. பட் அந்த ஒரு ஆர்கனைஸ்டு இதை வந்து ஈஷாலையும் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த ஃபுட் ஃபன் ட்ராவல்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சில இடங்களில் போட்டிருக்கேன். அதில் ஈஷாவும் ஒன்று. இப்போது அப்கமிங் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு கெரியராக செட் பண்ணணும்னு நினைக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்து கெரியராக ஓகேவா? ஏன்னா முந்தி வந்து ஒரு எதுவுமே இல்லாமல் இருக்கப்போ நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. இதில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஹோப் இருக்கா? லாங் ரன்னில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருந்துட்டா அப்படின்னா அந்த கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணிடுவாங்க. வணக்கம், வெல்கம் டு கூல் ஃபேர். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, ஒரு எக்ஸைட்டிங்கான கெஸ்ட். ஒரு லீடிங் மீடியா கம்பெனி, பல யூடியூப் சேனல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க அடடா கிரியேட்டர்ஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் விஜய் கார்த்திக் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, விஜய் கார்த்திக்னா யாரு? நீங்கள் எப்படி வந்தீங்க? எல்லாம் உங்களை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். நான் படித்தது பிடெக் பாலிமர் டெக்னாலஜி அமிர்தா இன்ஸ்டிடியூஷனில் படித்தேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு என்னோட நீஷ் கம்பெனிலே பிளேஸ் ஆனேன். ஆனால் 1 year மேலே தாக்கி பிடிக்க முடியல. ஏன்னா அது பெங்களூருன்றப்ப ரொம்ப லோன்லியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த டைமில் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் திருப்பி மதுரை வந்துட்டேன். இங்கே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு 2 years வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, SEO, அது சம்மந்தமாக வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் திருப்பி மதுரையே வந்துட்டேன். பிகாஸ் மதுரையை விட்டு எனக்கு பெருசாக எங்கேயும் செட் ஆகலை. அதனால் பிஸ்னஸ் பண்ணலாம், மதுரையிலேருந்தே ஆன்லைனில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்போவே ஆன்லைன் மார்க்கெட்டிங்கு, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், வெப்சைட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம். அதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு அனுபவத்தின் ரீதியாக தான் 2016 ஜியோ வந்தப்போ, ஜியோ லான்ச் ஆனப்போ நாங்கள் வந்து சரி, இனிமேல் மீடியா கன்சப்ஷன் அதிகமாக இருக்க போகுது, நம்ம வந்து வீடியோ ரிலேட்டடாக மீடியா ரிலேட்டடாக ஆன்லைனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று வச்சுருந்தேன். மதுரையில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அதில் வந்து மோர் ஆஃப் வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி, மீடியா ரிலேட்டட் இதில் நான் ட்ரை பண்ணோம். அது எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா நான் என் பார்ட்னர் முருகேஷ் 2 பேருமே அதில் ரொம்ப ஆர்வமாக ட்ரை பண்ணோம். முருகேஷ் வந்து ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் லெக்சரராகவோ ப்ரொஃபஸராகவோ இருந்தான்.
நான் ஃபுல் டைமாக இது தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது இது நம்மளுக்கு நல்லா சஸ்டைனபிளாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு growth தருது அப்படின்றப்ப முருகேஷும் குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக இதவே பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல் டைமாக யூடியூப்பில் இறங்கிட்டோம். அந்த டைமில் தமிழ் சேனல்னு ஒன்று வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் லேட்டரான அந்த சேனல்லாம் நாங்கள் வைத்துட்டோம். இது டு ஸ்டார்ட் இப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் ஆனோம் இந்த இதுக்குள்ள. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைப் அப்பவே வச்சிருந்தீங்க ஆமாம், ஒரு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல growth இருந்தது. ஸோ எங்களுக்கு ஈஸியாக இதுக்கு வந்து அடாப்ட் பண்ண முடிஞ்சது. அதனால மற்றவங்க புதுசாக வர்றவங்களுக்கும் எங்களால் கைட் பண்ண முடிஞ்சது. நிறைய ஈவெண்ட் நாங்கள் வச்சோம். கோயம்புத்தூரில் கூட மெகா யூடியூப் கிரியேட்டர்ஸ் மீட்டுன்னு ஒன்று வச்சு ஒரு 10 டாப் கிரியேட்டர்ஸ் அந்த டைமில் கூப்பிட்டு, அந்த டைம்லேயே இருக்கிற டெக் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கூட கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்டு இந்த ஈவெண்ட் நடத்தினோம். அதுக்கப்புறம் மதுரையிலையும் மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒன்று வச்சு தாஜ் ஹோட்டலில், அது ஒரு ஸ்டார் ஹோட்டல், அங்கேயே வச்சு நல்லா அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இங்கே கோயம்புத்தூர்லேருந்து நக்லைட்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. ஃபைனலி அந்த டீம்லாம் வந்திருந்தாங்க. நிறைய டீம் வந்திருந்தாங்க. ஒரு 10 பேர் 10 பிரதான டீம் வச்சு தான் அது பண்ணோம். அதுவுமே எங்களுக்கு ரொம்ப அதாவது நாங்கள் பகிரணும், நிறைய பேருக்கு அதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சதுக்கு ஒரு நல்ல இதாக அமைஞ்சது. அப்போவே நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க போலயே. ஆமாம், அது கொரோனாவுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல. அப்படியே சரி நம்ம டெக் பாஸை மட்டுமே வந்து கன்சாலிடேட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். எல்லா ரிசோர்ஸஸும் அதுக்கு போட்டு அதில் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் காட்டிடலாம் அப்படின்ட்டு அதிலே ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆனோம். எப்படி இந்த நேம் சூஸ் பண்ணீங்க? அடடான்றது வந்து எனக்கு தமிழ் பேராக இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் அந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கணும், கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கணும், கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கணும். அதனால தான் அடடா கிரியேட்டர்ஸ் அந்த லோகோலையும் 2 ஆச்சரியக்குறி போட்டிருப்போம். அடடா அது ஒரு அது சவுண்டிங்காக இருந்தது, சொல்லும் போதே ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்படிங்கிறதுனால அதனால அதை சூஸ் பண்ணுவோம். அடடா கிரியேட்டர்ஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய சேனல்ஸ் வச்சிருப்பீங்க. எத்தனை சேனல்ஸ் வச்சிருந்தீங்க? அப்புறம் கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கும் போதுல என்ன மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், இதை கிரியேட் பண்ணணும், இதை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதெல்லாம் பிளான் பண்ணுவீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்க? எங்களுக்கு மீடியா பேக்ரவுண்ட் இல்லை, அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் மணிக்காக, அதாவது மாதம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம். தமிழ் சேனல்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதில் எங்களுக்கு நல்ல ரெவன்யூ கிடச்சது. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு நியூஸ் மாதிரி போடுவோம். அந்த டைமில் வந்து நிறைய நியூஸ் அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வராத காலகட்டம் அது. 2016 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இல்லை நியூஸ் சேனல்ஸும் அவங்க சோஷியல் மீடியாவில் வரல. அதனால் நாங்கள் அதை ட்ரை பண்ணப்போ எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, மக்கள் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நம்ம போட ஆரம்பித்தோடனே அதிக சப்ஸ்கிரைபர், அதிக வியூஸ், அதிக ப்ராஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம். பட் இவென்ச்சுவலாகவே அது எங்களுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சு, சரி நம்ம ஏதாவது யூனிக்காக பண்ணணும், நல்ல ஒரு நீஷ் எடுத்து அதில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு தேவையும் புரிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே மாற்றிட்டோம். இது வந்து தமிழ் சேனலுக்கு. மற்ற சேனல் நிறைய வச்சுருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் மற்ற சேனல் நாங்கள் யாரெல்லாம் எங்களை சுற்றி கொஞ்சம் இந்த மாதிரி அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டெக்னிக்கலாக என்ன பண்ணால் இது பண்ண முடியும்னு தெரியும். நல்ல ஒரு டேலண்டோட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ், ஒரு சப்போர்ட் சிஸ்டம், அவங்களோட ஆஸ்பிரேஷனை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவோம், அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் பண்ணோம். அப்போ எங்களை சுற்றி இருந்தவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தற்சார்பு வாழ்வியல்னு சில இது பண்ணாங்க. அது எங்களுக்கு புதுசாக இருந்தது. அதுக்கு ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அப்புறம் சட்டத்தை பற்றி லா சம்மந்தமாக சட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அதெல்லாமே ஒவ்வொரு நபருக்கு தேவைக்கு ஏற்பட்ட மாதிரி நம்ம பண்ணோம். வாஸ்து சாஸ்திரம்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம். ஆரோக்கிய நலவாழ்வுன்னு ஒன்று ஆரம்பித்தோம். இயற்கை நலவாழ்வு, நம்ம இயற்கையாக இருக்கிறதுக்கு ஏற்றபடி. அப்புறம் தமிழ் சேனல் கிரேசி டாக், அப்புறம் டெக் பட்டீஸ், டெக் பாஸ், இந்த மாதிரி நிறைய ஆரம்பித்தோம். பட் ஆல் கன்சாலிடேட்டட் டு ஒரு 3 சேனல் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ஆக்டிவ்னு சேனல்னு பார்த்தீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ், டெக் பட்டீஸ், டெக் பாஸ், இந்த 3 தான் ரொம்ப பிரதானமாக அப்புறம் இதாயிருச்சு. மற்ற இது எல்லாமே இருக்கு, பட் எங்களால் எஃபிஷியண்டாக பண்ண முடியல. அதாவது ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு நிறைய மெனக்கடணும். எப்பொழுதுமே வந்து
ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். பட் அதை ப்ராக்ரஸ்லேயே வச்சுக்கிறதுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸஸ், அதில் ரொம்ப தாட் போடணும், எஃபோர்ட் போடணும். அது வந்து இந்த 3 சேனலுக்கு மட்டும்தான் போட முடிஞ்சது. இப்போ அடடா கிரியேட்டர்ஸ் சேனல்ஸ் பத்தி, இப்போ உங்களை பத்தி, உங்க ஃபேமிலி, அவ்வளோ, அது உங்க சொந்த ஊர் மதுரை. என் சொந்த ஊர் ஆக்சுவலாக அப்பா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா போடி தேவாரம் சைடு, லட்சுமி நாயக்கம்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க எல்லாமே. அப்புறம் அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாபு, ஹெட் மிஸ்ட்ரஸாக இருந்தாங்க. அதனால மதுரையில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் வேலை செஞ்சாங்க. அப்போ நாங்கள் மதுரையில் தான், எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு மதுரையில் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போடின்னு ஒரு இடத்துல இருந்தோம், அப்புறம் மதுரையில் இருக்கிறோம். ஸோ மதுரையில் இருக்கிறப்ப நானும் எங்கள் அண்ணனும் அடிக்கடி சண்டை போடுறதுனால என்ன ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையிலேருந்தே 6th இருந்தே ஹாஸ்டலில் படிக்கிறேன். ராமகிருஷ்ண வித்யாலயா குருகுலம் அப்படின்னு சொல்லி உளுந்தூர்பேட்டையில் இருக்குது. மதுரையிலேருந்து அப்பே வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால 6th to 12th ஹாஸ்டல் லைஃப். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் அமிர்தா இன்ஸ்டிடியூஷன் அங்கே படித்தேன். அது வந்து பிடெக்கு பாலிமர் டெக்னாலஜி. அமிர்தா அந்த காலேஜுக்காகவே சேர்ந்தோம். மற்றபடி எனக்கு டிபார்ட்மெண்ட் பற்றியெல்லாம் ஐடியா இல்லை. அந்த காலேஜ் நல்லாயிருக்கும், அதில் போகணும் அப்படின்னு ஃப்ரீ சீட்டு பார்த்தோம், அதுதான் கிடச்சிது. ஸோ அதில் சேர்ந்தோம். ஸோ 2002 2006 முடிய என்னோட கல்லூரி லைஃப் முடிஞ்சது. அப்புறம் அமிர்தா முடிச்சுட்டு வெளியில் வரப்பே பெங்களூர் பேஸ்டு ஸ்னைடர் எலக்ட்ரிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி, அது வந்து ஒரு யூரோப்பியன் ஒரு எம்என்சி கம்பெனி, ஃப்ரெஞ்சு பேஸ்டு எம்என்சி கம்பெனி ஆக்சுவலாக. அவங்க இங்கே பெங்களூரில் தான் ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த ரிசர்ச்சு, அந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸில் என்னை ஃபஸ்ட்டு ட்ரெயினியாக உள்ளே அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ நல்ல பேக்கேஜ் கொடுத்தாங்க. பட்டு எனக்கு வந்து என்னோட ஆர்வம் எல்லாமே இந்த மீடியா, மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன், சோஷியல் மீடியா, வெப்சைட்டு, இது சம்மந்தமாக கொஞ்சம் அப்போ எனக்கு ஆர்வம் இருந்தது. அதனால எனக்கு என்னன்னு தெரில, செட் ஆகலை. என்னுடைய அந்த ரோல் வந்து செட் ஆகலை. இன்னொன்று, எனக்கு சப்போர்ட்டிங்கான பீப்புளும் அமையலை. இப்போ நான் மட்டும் சேர்ந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்துருந்தா கூட அது வந்து ஒரு குரூப்பாக போய் அப்புறம் இவென்ச்சுவலாக செட்டில் ஆகிருப்பேன். பட் நான் மட்டும் இருந்தப்போ என்னால் ஒரு 10 மாதம் 12 மாதத்துக்கு மேலே தாக்கி பிடிக்க முடியல. அப்புறம் நான் மதுரைக்கே வந்துட்டேன். மதுரைக்கு வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு 2000 ரூபாய் வேலைக்கு தான் நானும் சேர்ந்தேன். சேர்ந்து அங்கே அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறைய கூகுளை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம். ஏன்னா கூகுள் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக பட்டது அப்படின்னா, அவங்களோட டூல்ஸ், நிறைய விஷயங்கள் சர்ச் இன்ஜினுக்கு பெனிஃபிட்டான டூல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதில் பிளாகிங், ஆட்சென்ஸு, ஆட்வேர்ட், அப்புறம் அந்த டைமில் ஆர்குட் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து எப்படி ஒரு பிராண்டு வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தினாங்க, அதுக்கு நம்ம எந்த வகையில் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லேயே பார்த்துட்டு இருந்தோம். அதனால ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு காலகட்டம். அதாவது என்னோட லேர்னிங் கர்வ் வந்து அதிகமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருந்தேன். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் மதுரைக்கு வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு யூடியூப் சேனல் ஒன்று. ஏன்னா அப்போ வந்து யூடியூப் சேனல் இட்ஸ் நாட் ஃபேமஸ், யாருக்குமே தெரியாது. இப்போ யூடியூப்னா சரி ஒரு நல்ல இன்கம் இருக்குது, ஒரு நம்பிக்கை கொஞ்சம் பேருக்காது இருக்குது. அப்போ வந்து கிடையாது. இப்போ ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு? ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் என்ன டிபெண்ட் பண்ணி இல்லை, உன் லைஃபு நீ பார்த்துக்கோ அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. எனக்கு வந்து என்னென்னா, சென்னை செட்டில் ஆகலை, சென்னை வந்து செட் ஆகலை, மதுரை செட் ஆகலை, இது பெங்களூர் செட் ஆகலை. ஸோ மதுரையில் இருந்து பண்ணணும். மதுரையில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது பெருசாக, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது பெரிய பெரிய எம்என்சிஸ் கிடையாது. அப்போ நம்ம இன்டர்நெட் அந்த டைமில் அப்படியே எவால்வ் ஆகுது, ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆகி நம்மளுக்கு இன்டர்நெட், பேசிக்கான இன்டர்நெட் கிடைக்குது. ஆனால் மீடியாலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு அப்போ இன்டர்நெட் இருக்குது, பட் டேட்டாலாம் வரல, மொபைலில் டேட்டாலாம் வரல. அந்த காலகட்டத்திலலாம் நம்ம மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணியே வச்சுட்டு இருந்த காலகட்டம். சொல்லப்போனால் ஸ்மார்ட் ஃபோன்ஸே அப்போ தான் அறிமுகமாகுது. அப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இவ்வளோ பண்ணலான்றதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக பட்டது. எல்லாருமே கம்ப்யூட்டரில் தான் நம்ம ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், மொபைலில் ப்ரௌஸ் பண்ணலாம் அப்படின்றதே வந்து ரொம்ப லக்ஸுரி அந்த டைமில். அப்போ சரி, ஆப்பு, வெப்சைட்டு இதெல்லாம் பற்றி ஒரு அறிமுகம் கிடச்சிது அந்த டைமில். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம மதுரையிலேருந்து என்ன பண்ண முடியுமோ அது பண்ணால் போதும், அதை சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் எப்போ கிளிக் ஆச்சு அப்படின்னா,
வெப் டெவலப்மெண்ட்ல 2-3 ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது கொஞ்சம் ஒரு சஸ்டைனபிலிட்டி தந்தது. பட் அது வந்து எங்களுக்கு ப்ராக்ரஸ் தரல. அதுக்கப்புறம் யூடியூப் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராக்ரஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஃபேமிலி வந்து அவங்க டிபெண்டன்சி இல்லாதனால அவங்க சரி இதனால ஆமா, அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பாவும் அவரோட ஃபினான்ஷியல் இதை அவர் பார்த்துக்கிட்டாரு. அண்ணனும் அவரு வேலை செய்யறாரு, சென்னையில வேலை செய்யறாரு. அப்ப என்னுடைய தேவைகளுக்கு நான் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அதனால ஃபேமிலி வந்து என்ன ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வேற மாதிரியான சிக்கல் எனக்கு இல்லை. ஒரு ஃப்ரீடம் இருந்தது. என்ன நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சனோ அது ட்ரை பண்றதுக்குரிய ஒரு ஃப்ரீடம் இருந்தது. இப்போ வந்து யூடியூப் ட்ரெண்ட்ல இருக்கு, நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ வந்து அவ்வளோ கிரியேட்டர்ஸ் கிடையாது. அப்போ நீங்க ஒரு சேனல் மட்டும் இல்லை, பல சேனல் ரன் பண்ணி அதில் நல்ல சக்ஸஸும் பார்த்துருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாக எடுத்துட்டு போகணும்னு தோணுச்சு? நம்மளோட கெரியர், நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எப்படி நீங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணீங்க? ஏன்னா அப்போ மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ரொம்ப சும்மா பாட்டு கேட்கறது இந்த மாதிரி ரொம்ப சிறிய லெவலில் தான் வந்து யூடியூப்பை யூஸ் பண்ணுவோம் நம்ம. அப்போ நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும், அதுவும் மதுரையில் பிஸ்னஸாக வேறு கொண்டு போகணும்ல, நீங்கள் எப்படி? அதாவது சில விஷயங்கள் வந்து ஃபில் இன் பிளேஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணோம் டு மேக் மணி. அதுக்கப்புறம் இது திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் நல்ல ஒரு தளமாக இருந்தது. நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடிஞ்சது. வேறஸ் மற்ற பிஸ்னஸில் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு கிடைக்கிற ஒரு வளர்ச்சி இந்த பிஸ்னஸில் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு கழிச்சே அந்த சஸ்டைனபிலிட்டி கிடைச்சது. அப்போ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இன்னும் நல்லா பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு இது பண்ணலாம். ஏன்னா இது வந்து லைக் ஆற்றுல போகிற ஒரு தண்ணி மாதிரி, யார் யார் வேணாலும் குடிக்கலாம். ஸோ நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்பயே வந்துருச்சு. பிகாஸ் நம்ம மட்டுமே வளரணும், நம்ம மட்டுமே பெருசாகணும்னு நினச்சா இதில் வந்து ஒரு லெவல் முடியதான் முடியும். பட் சரியான திறமைகளை நம்ம சப்போர்ட் பண்ணுறப்ப இன்னும் இதை நம்மளால் நிறைய மக்களை தொட முடியும், நிறைய பேரோட ஒரு இதை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சது. அப்போ ரைட்டு டேலண்ட் அண்ட் ரைட் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம். நானா எந்த முயற்சியும் எடுக்கல. நான் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வரவங்கள சப்போர்ட் பண்ணோம். வேர்ட் ஆஃப் மவுத், ரொம்ப ஒரு ஆர்கானிக் growth தான் இது இருந்தது. நம்ம எந்த எஃபர்ட்டும் போடல. அவங்க வந்து வந்தாங்க, அவங்களோட தேவை என்னன்னு நம்ம பார்த்தோம். இவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, இவங்க எதுல லேக் ஆகுறாங்க. ஸோ நம்மளும் இவங்களும் சேர்ந்தா வளர முடியுமா? அதாவது கேன் வி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். நீ இருக்கிறதுனால எனக்கு வளர்ச்சி, நான் இருக்கிறதுனால உனக்கு வளர்ச்சி, ஓகே அப்ப பண்ணலாம். அந்த ஒரு இது மட்டும்தான் பார்த்தோம். ஸோ எதில் எங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படின்னா ஓகே லெட்ஸ் டூ டுகெதர். இல்லை இது நம்மளுக்கு ஒரு கான்ஃப்ளிக்டா இருக்கும் அப்படின்னா சரி ஓகே நம்மளே என்ன பெஸ்ட்டோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது ஆர்கானிக்கா வளர்ந்துச்சு. இது ஆர்கானிக்கா தான் வளர்ந்தது. இது 2020 முடிய கூட இது ஆர்கானிக்கா தான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் தான் சரி இதை இன்னும் பெட்டர் பண்ணலாம், நம்மளுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்ல டேலண்ட், ரியல் டேலண்ட்டை போடலாம். அதாவது அதுக்கு முன்னாடி வந்தவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆர்கானிக்கா ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணோம். ஏன்னா எங்களுக்கே தெரியாது. பட் யூடியூப்ல எல்லாமே இருந்தது ஸ்லோ. ஆனால் அதை லேர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளாவே நம்ம ஹையர் பண்ணி கரெக்டான இதுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு சின்ன எங்களுக்கு ஓவர் டைம் எங்களுக்கு அந்த ஒரு இது கிடைச்சது. அண்ட் வி டிட் தட். இப்போ நீங்க திடீர்னு டெல்லி போறீங்க, துபாய் போறீங்க, திடீர்னு கேட்டா அசர்பைஜான்ல இருக்கு, அப்படி இப்படின்னு புது ஊரா சொல்றீங்க. எப்படி இது உங்களுக்கு இருக்கு? எதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்திருக்குமான்னு தெரியல. அது எப்படி பாக்குறீங்க இந்த வாய்ப்பு? இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா தான் பாக்குறோம். பிகாஸ் நம்மளா முயற்சி பண்ணி போறதுன்றது ஒண்ணு, மற்றவங்களோட சப்போர்ட் அண்ட் மற்றவங்களோட இன்வைட்டோட போறதுன்றது ஒண்ணு. இப்போ சைனா நாங்கள் வந்து ஒரு 17 days போயிருந்தோம். அது எங்களோட ஓன் முயற்சி. அதுக்கு நிறைய செலவு பண்ணோம். அதுக்கு நிறைய பிராண்ட்ஸை நாங்கள் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி டூர்லாம் பண்ணணும்னு ஆசை. அதுக்கப்புறம் எப்படி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றது ஆசை. அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணோம். அது போக இப்போ சைனாவில் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக என்ன ஒரு மார்க்கெட் இருக்குது, அதை அங்கே இருக்கிறவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன புதுசாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது வந்து ஒரு டெஸ்டினேஷன் இது மாதிரி நல்லா ஒரு ட்ரிப் மாதிரி அமைஞ்சது. நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது.
இது எங்களோட ஓன் முயற்சி. பட் நாங்கள் இதுக்கு முன்னாடி சவுத் கொரியா போயிருக்கோம். அங்கே சாம்சங் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்ப இந்த மாதிரி டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த டெக்கில் ஒரு நோட்டபிள் பர்சன்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை லான்ச் பண்ணாங்க. அப்போ சவுத் கொரியா போயிருந்தோம். அதுக்கப்புறம் அஜர்பைஜான் போயிருந்தோம், பாக்குன்னு சொல்லி, அது சுதர்ஷன் போயிருந்தாரு. அப்புறம் மலேசியா கூட சுதர்ஷன் தான் போயிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய எல்லாமே சுதர்ஷன் தான் முடிவெடுப்பான். இப்போ பொதுவாக பிராண்ட் அப்ரோச் பண்றாங்கன்னா ஃபேஸ் ஆஃப் த சேனல் சுதர்ஷன்றதுனால சுதர்ஷனோட பிரசன்ஸ் இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ சுதர்ஷன்ட்டே நாங்கள் கேட்டுருவோம், இந்த ட்ரிப்பு வந்து அடுத்து இங்கே கூப்பிடுறாங்க, நீ போறியா, யார் கூட போற, அதெல்லாம் சுதர்ஷன் முடிவுக்கு ஏற்றபடி நம்ம அலைன் பண்ணிடுவோம். இதுதான் எங்களோட. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் ஒரு காமாவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு காம் பர்சன் மாதிரி தெரியுதுங்க. இப்போ இந்த யூடியூப் சேனலு இது நாட் ஒன்லி இந்த பிரச்சனைன்ட்டு இல்லை, பொதுவாகவே ஒரு இது இருக்கும், எப்போதுமே ஒரு பரபரப்பு இருக்கும். நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து எப்போதுமே நான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ போடணும். அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான், என்னதான் வேலைக்கு போனால் அது வேறு ஸ்ட்ரெஸ், இது வேறு மாதிரி. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க இந்த காம்னஸ்க்கான என்ன பண்ணுறீங்க? இல்லைண்ணா ஆக்சுவலாக கிளாரிட்டி தான். நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா, ப்ளஸ் அந்த கிளாரிட்டி வந்து பல லேயரில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்கும், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலாக நம்ம சில விஷயங்களை உணர்றப்ப அது கிடைக்கும். அப்போ நாங்கள் இந்த ஃபீல்டில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் பார்த்துருக்குறோம், நிறைய பீப்புள் வந்து போனதையும் பார்த்துருக்குறோம். நம்ம இந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற சப்போர்ட் சிஸ்டம் நம்மளுக்கு வரும். அதாவது நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கு அலைண்டாக வருவாங்க, அதை புரிஞ்சுட்டு செயல்படுவாங்க. கம்யூனிட்டியும் அதுக்கேற்றபடி புரிஞ்சுட்டு செயல்படும். சில நேரம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரப்போ எப்படி தேனி கூட்டில் நம்ம ஒரு கல்லை விட்டு எறிகிறப்போ ஒரு டிஸ்டர்ப் ஆகுதோ, அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில் டவுன் ஆகும். ஸோ அந்த இதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். அண்ட் திங்ஸ் வில் பிக் அப் ஃப்ரம் தேர் ஆன். அதெல்லாம் ஓகே. ஆனா உங்களோட காம்னஸ்க்கு இப்போ ஒரு விஷயம் நாங்க பேசுறோம்னா ஒருத்தங்களுக்கு தெரியும்ல, இவங்க வந்து ஒரு காமான பர்சன், ஒரு பேசுற விதத்துலயா இருக்கட்டும், இல்ல நான் வந்து உங்களை பார்த்த விதத்துல ஒரு காம்னஸ் இருக்கு. அது எப்படி? நான் நாட் ஒன்லி டெக் பாஸ், அது வந்து பிகாஸ் ஆஃப் மை ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம். கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க ஆன்மீக பாதையிலையும் கொஞ்சம் இருக்கீங்க. ஆமா, ரெண்டு விதமான இது என் லைஃப் சேஞ்சிங்கா இருந்திருக்கு. ஒன்னு வந்து ராஜபாளையத்துல ஆரோக்கிய நலவாழ்வு முகாம்னு நடந்திருக்கு. அப்ப வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 3 to 6 days சாப்பிடாம ஃபாஸ்டிங்னு சொல்லி இருப்பாங்க. அது எப்படி சாப்பிடாம இருக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்து தந்து அதை வந்து ஒரு அனுபவபூர்வமா இது பண்றதுக்கு அவங்க அதை பயிற்சியா தராங்க. அது நிறைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒரு நாய்ஸா பார்த்துட்டு நம்ம அமைதியா கடந்துடுறது. அது போக ஈஷாவோட ப்ராக்டிசஸையும் நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா ஈஷாவோட எல்லா கிளாஸஸும் நான் முடிச்சிருக்கேன். அப்ப அவங்க எதிர்கொள்ற பிரச்சனை இதை விட அதிகம். ஏன்னா நிறைய அவதூறுகள் அவங்க மேல பரப்பப்படுது. பட் நம்ம பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப ஈஷா வந்து நம்மளோட வாழ்க்கைய நல்லா மாத்திருக்குன்றது தான் என்னோட அனுபவம். மற்றபடி நியூஸ்ல படிக்கிறது இதை வச்சு நான் நம்புறது இல்லை. அப்ப அந்த மாதிரி ப்ராக்டிசஸை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஒரு ரைட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறப்ப எல்லாமே பாசிபிலிட்டியா தான் படுது. உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட், ஃபேவரட் பிளேஸ் அந்த மாதிரி? ஃபேவரட் ஃபுட்டுன்றது எனக்கு எல்லாமே ஃபேவரட் தான். பட் தோசை, எப்பொழுதுமே தோசையை விரும்பி சாப்பிடுவேன். அதுவும் வீட்டில் தான் சாப்பிட விருப்பப்படுவேன். பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஷா தான். கோயம்புத்தூர்ல ஈஷா யோகா சென்டர் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடு, ஏன்னா நான் நிறைய டிராவல் பண்ணதில்லை. இப்பதான் ரீசெண்டா சில வெளிநாடுகள் போறோம், அவ்வளோ ஆர்கனைஸ்டா இருக்கு. பட் அந்த ஒரு ஆர்கனைஸ்டு இதை வந்து ஈஷாலையும் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த ஃபுட் ஃபன் டிராவல்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். அந்த சேனல்ல வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சில இடங்கள்ல போட்டிருக்கேன். அதுல ஈஷாவும் ஒண்ணு. அப்ப மகாசிவராத்திரி அன்னைக்கு இந்த நிறைய பேர், ரொம்ப க்ரௌட், ஒரு 10 லட்சம் பேர் to 8 லட்சம் பேர் க்ரௌட் இருக்கிறப்ப கூட ஈஷாஸ்ல அந்த பாத்ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ நீட்டா இருக்கும், ரெஸ்ட் ரூம்ஸ் இதெல்லாம். அந்த ஒரு இதை தான் நம்ம வெளிநாடுகள்லையும் பார்த்து அட்மையர் பண்றோம். அந்த ரோடுகள், அந்த பாத்ரூம்ஸ், அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் நீட்டா இருக்குது. அது ஈஷால ரொம்ப ஆர்கனைஸ்டா பார்ப்பேன். அவங்களோட ஃபுட்டுமே ரொம்ப எளிமையா இருக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால எனக்கு அங்க அடிக்கடி போக பிடிக்கும். உங்க ஃபேவரட் ஃபுட் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? வெஜிடேரியன் தான். நீங்க வெஜிடேரியன்? ஓகே. நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், பட் வெஜிடேரியன் எனக்கு பிடிக்கும். நாங்க மதுரைக்கு வந்தா இந்த பிளேஸ்ல மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு என்ன பிளேசஸ் இருக்கு? அழகர் கோயில், நடந்தே போலாம். கார்ல இப்ப வந்து பழமுதிர் சோலைக்கு கார்ல போறாங்க, அதுக்கு ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் ரோடு சிஸ்டம் இருக்கு. பட் சின்ன பிள்ளைல நாங்க வந்து பிக்னிக் மாதிரி போறோம் அப்படின்னா அது நடந்து அந்த காட்டுப்பாதை, ஃபுல் மரங்கள், நிறைய குரங்குகள், அங்கங்க ஏதாவது வித்துட்டு இருப்பாங்க.
நெல்லிக்காய், மாங்காய், ஊறுகாய் சம்திங் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போக ஆஃப் டே ஆகும். திருப்பி கீழே இறங்குறதுக்கு ஒரு ஆஃப் டே ஆகும். இறங்குறப்ப சர்ன்னு ஓடி வந்துருவோம். போறப்ப கஷ்டப்பட்டு போவோம். அதெல்லாம் ஒரு நல்ல நினைவுகள். அதனால மதுரை வந்தா அழகர் கோயில ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச ஹாபி அப்படின்னா சீரியல், வெப் சீரிஸ் பாக்குறது. நெட்ஃபிளிக்ஸ்ல வெப் சீரிஸ் அதிகம் பார்ப்பேன். கொரியன் டிராமாஸ் பார்ப்பேன். அப்புறம் எனக்கு இந்த ஆக்ஷன் இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டி வெப் சீரிஸ்லாம் பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். மியூசிக் பிடிக்கும்ல? மியூசிக் பிடிக்கும். இளையராஜா இல்லைன்னா ஏஆர் ரஹ்மான் இல்லைன்னா இப்போ அனிருத் ஃபேமஸ், இந்த மாதிரி யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? எனக்கு மிக்ஸ் ஆஃப் எல்லாம் தான். நான் வந்து இவங்க தான் அவங்க தான் இல்லை. சொல்ல போனா அதுல எனக்கு ரொம்ப சென்ஸ் கம்மி தான். பட் மூடை பொறுத்து, இப்ப நம்ம ஜாகிங் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் வைபான சாங் கேட்க பிடிக்கும். கொஞ்சம் அமைதியா ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற சாங் பிடிக்கும். அதனால ஐ டோன்ட் கோ பை மியூசிக் டைரக்டர்ஸ். படங்கள் கூட நம்ம டைரக்டர்ஸை வச்சு பார்ப்போம். பட் மியூசிக் வந்து டைரக்டர்ஸை வச்சு பார்க்கறது இல்லை, மூடை பொறுத்து தான். வைஃப்ட்ட உங்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க, என்ன நினைக்கிறீங்க? மேபி கிரேசின்னு சொல்லலாம். எந்த வகையில? அவங்க ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நம்ம அட்வைஸா சொல்லுவோம். அப்ப அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்கறது நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு. பட் நம்ம அதுல இருக்கிற ரியாலிட்டியை தான் சொல்லுவோம். அதனால அவங்களுக்கு வந்து அது அந்த டைம்ல அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலே சண்டை வரும். இப்போ உங்க பையனுக்கு நீங்க ஸ்ட்ரிக்டான ஃபாதரா இல்ல அம்மா செல்லம் அம்மாட்ட போய் பேசிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களா? என் பையன் வந்து நான் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருவேன். அதாவது அவனுக்கு என்ன பிடிக்குது, அன்லஸ் என்னோட ரோல் வந்து அவனை பாதுகாக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி அவனால மற்றவங்களுக்கு யாரும் பிரச்சனை வரக்கூடாது, தொல்லை இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும், அவ்வளவுதான் நான் பார்ப்பேன். பட் மற்றவங்க மாதிரி படிக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும், அதுலலாம் எனக்கு ஆர்வம் இல்லை. அது அவனுக்கு பிடிச்சா அதுவே நடக்கட்டும் அப்படின்ட்டு. உங்களோட சீக்ரெட் என்னது உங்க சக்சஸ்க்கு? இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச சென்டென்ஸ். People வந்து ஓவர் எஸ்டிமேட் வாட் தே கேன் டூ இன் த ஷார்ட் டேர்ம் அண்ட் அண்டர் எஸ்டிமேட் வாட் தே கேன் டூ இன் த லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்ம்ல ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க, லைக் ஆனா லாங் டேர்ம்ல எவ்வளோ நிறைய அதுக்கு ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டோட நிறைய அச்சீவ் பண்ணலாம். ஆனா அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து எங்க டீம் எப்பொழுதுமே விட்டு கொடுக்க கூடாது. டீமை வந்து ஓவர் எ டைம், ஏன்னா எல்லாமே வளர்ச்சி அந்த லாங் டேர்ம் குரோத்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஃபிட்னஸ்க்கு நீங்க என்ன பண்றீங்க? யோகா பண்ணுவீங்களா இல்ல ஜிம் போறீங்களா? ஏன்னா நீங்க பாக்குறதுக்கே ஒரு ஃபிட் பர்சன் மாதிரி இருக்கீங்க. ஃபிட்னஸ்க்கு வாக்கிங் தான் அதிகம் போறேன். யோகா பண்ணணும், பட் அது ரெகுலரா பண்றது இல்ல. பட் வாக்கிங் ரெகுலரா பண்ணுவேன். ஜிம் போகணும், பட் அதுவுமே பிரேக் விட்டுறேன். அதனால ரேரா அக்கேஷனலா தான் போறது. பட் வாக்கிங் ரெகுலரா பண்றேன். அப்கமிங் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோ இல்ல சோஷியல் மீடியால ஒரு கெரியரா செட் பண்ணணும்னு நினைக்கிற இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்து கெரியரா ஓகேவா? ஏன்னா முந்தி வந்து ஒரு எதுவுமே இல்லாம இருக்கப்போ நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா இப்ப நிறைய பேர் நிறைய எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. இதுல புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஹோப் இருக்கா? எப்பொழுதுமே ஹோப் இருக்கு. ஏன்னா மீடியா இஸ் a field where they get attention. ஸோ அட்டென்ஷன் கிடைக்கிற இடத்துல வளர்ச்சியும் இருக்கும். ஒன்லி திங் அவங்க அதுக்கேற்ற ஒர்த்தியா இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில யூனிக்கா இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கணும். லாங் ரன்ல அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா இருந்துட்டா அப்படின்னா அந்த கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் முக்கியம். ஸோ எப்போ இருந்தாலுமே அதுல ஒரு ஹோப் இருக்கு. பட் அதான் நான் சொல்றேன் இல்லையா, பீப்புள் ஓவர் எஸ்டிமேட் வாட் தே கேன் டூ இன் த ஷார்ட் டேர்ம் அண்ட் அண்டர் எஸ்டிமேட் வாட் தே கேன் டூ இன் த லாங் டேர்ம். ஸோ ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவோட வரணும். லாங் டேர்மா அது வேலைக்காகாது. இன்னைக்கு என்ன பண்ண முடியும், இன்னைக்கு ஒரு ஹைப் ஏத்தணுமா, வியூஸ் பார்த்தோமா, அப்படி வந்தா கஷ்டம். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா லாங் டேர்ம்ல அதை பிளான் பண்ணி வரப்ப தே கேன் அச்சீவ் மோர். ஸோ கிரேட். எனக்கு 50% ஷேர் வேணும், இல்ல அப்படின்னா இம்மீடியட் எக்ஸிட். 15 கோடி வாங்கிக்கோ, இல்ல வெளியே போ. அவன் வந்து அதுல உடன்படல. பட் இருந்தாலும் நாங்க அதை நிர்பந்திச்சதுனால அவங்க தனியா ஒன்று ஆரம்பிச்சு டெக் பாஸ் சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு பாக்குறீங்க. இது எப்படி உங்களுக்கு ஒரு போட்டியா பாக்குறீங்களா? இது அவனுக்குமே தெரியும், இதெல்லாம் காமன் சென்ஸ் தான். மத்தவங்களை அடிச்சு நம்ம பெருசாக்கணும்னு அவசியம் இல்லை. 1% தான் நாங்க ஓன் கண்டென்ட் கொடுக்குறோம், மீதி 99% வந்து பெய்ட் கண்டென்ட் தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் இதுல பெனிஃபிட் இருக்கிறதுனால அவன் அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாங்க அப்பயே நான் வான் பண்ணேன். இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க ஒழுங்கா சேலரி கொடுக்கல,
நடக்கல அப்படிலாம் சொல்றாங்க. இதை எதையுமே நம்ப வேணாம். ஏன்னா டெக் பாஸை பொறுத்த வரைக்கும் சுதர்ஷனுக்கு நாங்கள் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துட்டோம். அந்தந்த மந்த்துக்கு அவங்களுக்கு செட்டில்மெண்ட் நடந்துடும். அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த ஆடியன்ஸ்ட்ட நம்ம ஒரு டிக்னிஃபைடாக நம்ம எடுத்து வைப்போம். ஃபேக்டாக சொல்லுவோம். எடிட்டர்ஸ் அவங்க சைடு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வி டிட் எக்ஸ்பெக்ட் தட். பிகாஸ் இப்போ சுதர்ஷன் தான் எல்லாமே அப்படின்ட்டு அவனுக்கு ஏற்றபடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். சுதர்ஷன் வந்து இதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டெக் சேனலாக எடுத்துகிட்டு போகணுன்றதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கான். அப்போ அதுக்கேற்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கேற்ற ஒரு ரிசோர்ஸஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணுன்ற ஒரு இதில் நம்ம அந்த ஒரு அடுத்த 1 year அடுத்த 2 yearsல இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு அதை நோக்கி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி டக்குன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகிட்டான். நாங்கள் சில இது சொல்கிறோம், அவன் வந்து அது வந்து தவறுன்னு நினைக்கிறான். அப்போ சரி அதை வச்சு முடிவு பண்ணிட்டான். அதுதான் நான் சொல்லுவேன். மேபி நீங்கள் அதை இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன்.